நம்முடைய பெரியவர்கள் இந்த தர்ம பூமியாக இந்த தேசம் பாரத தேசம் விளங்க வேண்டும் என்பதற்கு பல்வேறு உபாயங்களை வேத சாஸ்திரங்கள் மாத்திரமல்ல, திருப்பாவை திருவெம்பாவையிலிருந்து ஆரம்பித்து பல்வேறு தர்மங்களை ராமநாமா எழுதுவது என்பது ஆரம்பித்து பலவிதமான ஜனங்களை எப்படியெல்லாம் தர்ம வழியிலே ஈடுபடுத்த முடியும் என்றெல்லாம் ஆலோசித்து அனைவருக்கும் ஒரு தொடர்பு தர்மத்தோடு இருக்க வேண்டும், அனைவருக்கும் சேவை செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும், அனைவருக்கும் பக்தி மார்க்கத்திலே ஒரு ஈடுபாடு அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு வழிகளை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த உட்டங்கித வித்யாரண்ய ட்ரஸ்ட் என்று ஒரு ட்ரஸ்ட், பல்வேறு சம்ஸ்கிருத கல்வெட்டுகள் அதுக்கு இங்கிலீஷ் அர்த்தத்தோட மொழிபெயர்ப்புடன் அசோகர் எல்லாம் அந்த பிசி ஏடி எல்லா புஸ்தகத்தையும் வெளியிட்டு அது செய்திருக்கார். இப்படி சாஸ்திரங்களையும் சரித்திரங்களையும் நல்ல கருத்துகளையும் பரப்பி இந்த சாந்தி மந்திரங்கள்லாம் என்ன சொன்னார்களோ அந்த சாந்தி மந்திரம் என்பது ஜனங்களுக்கு அந்த சாந்தி கிடைப்பதற்கு எந்த அளவுக்கு முயற்சி செய்ய முடியுமோ, எந்த அளவுக்கு பிரார்த்தனை செய்ய முடியுமோ, எந்த அளவுக்கு ஜப ஹோமங்கள் செய்ய முடியுமோ, எந்த அளவுக்கு கோவில் கும்பாபிஷேகங்கள் செய்ய முடியுமோ, எந்த அளவுக்கு பழைய கோவில்களுக்கு திருப்பணி செய்ய முடியுமோ, இப்படியெல்லாம் கலாச்சாரத்தினுடைய ஒருமித்த உருவமாக அது சைவமாக இருக்கட்டும், வைஷ்ணவமாக இருக்கட்டும், பூசாரிகளாக இருக்கட்டும், பட்டாச்சாரியராக இருக்கட்டும், கச்சிமோதூர் ட்ரஸ்ட் என்பதாக ஒன்று ஆரம்பித்து 94 வயசு 95 வயசுல அவர்கள் நேராக பல பேரிடத்திலேயும் பேசி கிராம கோவில்களிலே பூஜை செய்பவர்கள் வசதியாக இருக்க வேண்டும், இன்றைக்கும் தொடர்ந்து அதை நடத்தி கொண்டு வருகிறார்கள். இப்படி சுறுசுறுப்பாக அவர்கள் அக்கறையோடு வாழ்நாள் முழுவதும் அந்த தர்ம பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இந்த தேசத்தினுடைய புனிதத்தன்மை, இந்த தேசத்தினுடைய பாரம்பரியம், இந்த தேசத்தினுடைய பிராச்சீனமான கலாச்சாரம் மறையக்கூடாது, குறையக்கூடாது. இந்த காலகட்டத்தை விட பிற்காலத்திலே அதிகமாகவும் நடைபெறலாம். அதுக்கு அந்த தொடர்பு அறுபட்டு போனால் தொடர்ச்சி என்பது கஷ்டமாகிவிடும் என்பதனாலே அந்த அளவுக்கு தீர்க்க தரிசனத்தோடு இவ்வளவு பணிகளை செய்து சமுதாய சேவைகளையும் நிறைய செய்திருக்கிறார். ஹர ஹர நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவ.